வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனல் டிஎன் டெட்டுக்கான பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுத்துக்குமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து சப்ஜெக்ட் வைஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு இன்னுமுமே மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறதுக்காக. சரிங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டெட் பேப்பர் 1க்கான சைக்காலஜி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டே 3 தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம், நம்மளோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. an example for complex concept சிக்கலான பொதுமை கருத்திற்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் மூலங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? Who published this work in Mind in Society? தனது கருத்துக்களை மைண்ட் இன் சொசைட்டி என்ற இதழில் வெளியிட்டவர் யார் அப்படின்னா வைகாட்ஸ்கி. ஸோ உங்களுக்கு இப்படி டைரெக்டாக பார்க்கறதுக்கு வந்து ஸ்மாலராக தெரியலாம். லேண்ட்ஸ்கேப் மோடில் சேஞ்ச் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லெஜிபிளாக தெரியும். த இன்சைட் லேர்னிங் இஸ் ரிசர்ச் பை, உட்காட்சி கற்றலை பற்றி முதலில் ஆய்வு செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோக்லர். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலி அட் த ஏஜ் ஆஃப் ஸ்கூல் என்ட்ரி ஸ்டேஜ் த சில்ட்ரன் நோட்ஸ் வெக்காபுலரி ஆஃப் அபவுட் டேஷ் வேர்ட்ஸ். பொதுவாக பள்ளி செல்லும் வயதில் குழந்தைகள் குறைந்தபட்சமாக டேஷ் வார்த்தைகளை அறிந்திருப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 வார்த்தைகள். அதாவது இது எத்தனை வயசுல பார்த்தீங்கன்னா 5 வயசுல, ஒரு 5 வயசு ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ற ஒரு குழந்தை வந்து கிட்டத்தட்ட 10,000 வார்த்தைகளை அறிஞ்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு மெனி கான்செப்ட்ஸ் இன் எ டைனி ப்ளூ ஸ்கொயர் பிளாக்? சிறிய நீல நிற சதுர கட்டை இதில் அடங்கியுள்ள பொதுமை பண்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னன்னா 3. Sixth question. The techniques like case study, projects, think, pair, share are the examples of தனியால் ஆய்வு, ஆய்வு திட்டங்கள், சிந்தித்தல், இணைத்தல், பகிர்தல் போன்ற உத்திகள் எவ்வகை கற்றலுக்கான உதாரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எவ்வகை கற்றலுக்கான ஆக்டிவ் லேர்னிங், செயலுறுக கற்றல், செயலுறு கற்றல். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. which of the following sequence make to learn children easily? கீழ்கண்ட வரிசையில் எந்த தொடரை ஏற்படுத்தினால் குழந்தைகள் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சன், சி, கிளவுட், ரெயின், வாட்டர். சூரியன், கடல், மேகம், மழை, நீர். Next question. Matter expand on eating is a generalized concept like iron, gold, silver and mercury expand on heating is known as. பொருட்கள் வெப்பத்தால் விரிவடைகின்றன என்ற பொது விதியிலிருந்து இரும்பு, தங்கம், வெள்ளி, பாதரசம் போன்றவை வெப்பத்தால் விரிவடைகின்றன என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னன்னா டிடக்டிவ் மெத்தட், பகுத்தறி முறை. Next question. The concrete operational child can also seriate mentally. An ability is called as. கருத்தியல் செயல்பாட்டு நிலையில் உள்ள குழந்தை மன ரீதியாக வரிசைப்படுத்தும் திறனை அடைவது அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னா டிரான்சிட்டிவ் இன்ஃபரன்ஸ், இடைநிலை அனுமானம். அடுத்த கொஸ்டின். Sir C.V. Raman got the insight about Raman's effect while he was at a board of a ship upon admiring the sea as an example for. சர் சி வி ராமனின் ஒளி பற்றிய கோட்பாட்டில் ஒரு கப்பலில் மேல் தளத்தில் கடலை பார்த்து கொண்டிருப்பது இதற்கு எடுத்துக்காட்டு. எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா illumination, விளக்கம் தோன்றுதல். அடுத்த கொஸ்டின். A teacher shows 10 apples including 4 green and 6 red apples to the students and ask them to answer. ஒரு டீச்சர் என்ன பண்றாங்களா, 10 ஆப்பிள் காட்டுறாங்களா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. அதுல 4 வந்து பச்சை கலர்ல இருக்கு, 6 வந்து ரெட் கலர்ல இருக்கு. and ask them to answer, are there less red apples or green apples? Few students immediately respond as there are less red apples. This response indicates the lack of dash among the pre-operational stage children. ஒரு ஆசிரியர் மாணவர்களிடம் 4 பச்சை மற்றும் 6 சிவப்பு வண்ண ஆப்பிள் என 10 ஆப்பிள்களை காண்பித்து அவற்றில் குறைவாக உள்ளவை சிவப்பு ஆப்பிள்களா அல்லது பச்சை ஆப்பிள்களா என வினவுகிறார். அதுக்கு என்ன ஆன்சர்? கண்டிப்பா வந்து கம்மியா இருக்கிறது பச்சை ஆப்பிள் தான். ஆனா சில குழந்தைகள் உடனே அவற்றில் குறைந்த சிவப்பு வண்ண ஆப்பிள்கள் உள்ளது என கூறுகின்றனர். ஆனா சில குழந்தைங்க மட்டும் இல்ல சிவப்பு ஆப்பிள் தான் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க.
அது இந்த மன செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை குழந்தைகளிடையே டேஷ் இன்மையை குறிப்பிடுகிறது. அவங்க அப்படி சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைரார்கியல் கிளாசிஃபிகேஷன், வரிசை கிரம வகைப்பாடு. Next, social development in children is greatly influenced by the குழந்தைகளின் சமூக வளர்ச்சியில் பெரும் அளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுனா ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஸ்கூல், பப்ளிக் செயல்படும் விதம். நெக்ஸ்ட், in which environment the emotions of children is increased by எந்த சூழ்நிலையில் குழந்தைகளின் மனவெழுச்சி அதிகமாகிறது அப்படின்னு கேட்குறாங்க. பள்ளிக்கூடம். Some children spend much time in solitary activity than playing because சில குழந்தைகள் பெரும்பாலான நேரத்தை விளையாடுவதை காட்டிலும் தனிமையான செயல்களில் கழிக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விளையாட மாட்டாங்க, தனிமையிலே இருப்பாங்க. அதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா they are not accepted in groups, குழுக்களில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாததால். Next question. Once a child acquires a well-developed emotional self-reputation, it also acquires a feeling of being in control of their emotional experience. This is known as, அதாவது ஒரு குழந்தை நல்ல வளர்ச்சியுற்ற மனவெழுச்சி சுய ஒழுங்குபடுத்தலை பெறும் பொழுது தன்னுடைய மனவெழுச்சி அனுபவங்களை கட்டுப்படுத்தும் உணர்வை பெறுகிறது. இதனை டேஷ் என கூறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா எமோஷனல் செல்ஃப் எஃபிஷியன்சி, மனவெழுச்சி சுய உச்ச செயல்திறன். அடுத்து, the theory which recognizes the infant's emotional tie to the caregiver as an developed response that promotes survival. வாழ்வை தூண்டும் பரிணாம துலங்களாக குழந்தையின் மனவெழுச்சி பராமரிப்பவரோடு ஏற்படும் பிணைப்பை அங்கீகரிக்கும் கொள்கை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுனா பவுல்பைஸ் எத்தியாலஜிக்கல் தியரி, பவுல்பையின் நெறிமுறை கொள்கை, ஈத்தோலாஜிக்கல் தியரி. which involves building schemas through direct interaction with the environment. கீழ்கண்டவற்றுள் சூழ்நிலை இடை வினையாற்றலின் மூலம் ஸ்கீமாக்கள் உருவாக்கப்படுவது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. எதனுடனா அடாப்டேஷன், பொருந்துதல். அடுத்த question, personality development is incomplete without the analysis and development of moral values. Who said this? தார்மீக மதிப்புகளின் பகுப்பாய்வு மற்றும் வளர்ச்சி இல்லாமல் ஆளுமை வளர்ச்சி முழுமை அடையாது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னா பெர்ட்ராண்ட் ரசல். Next question. Anita was 7 years old when her parents died due to untimely medical help. What kind of ideals would it be if Anita then took the pledge to study and become a doctor? தக்க நேரத்தில் மருத்துவ உதவி கிடைக்காததால் தன் பெற்றோரை அனிதா இழந்த போது அவளின் வயது 7. அனிதா 7 வயசுல இருக்கும்போது சரியான மெடிக்கல் இது கிடைக்காம அவங்க பெற்றோர்கள் இறந்துடுறாங்க. அப்பொழுதே அனிதா தான் படித்து ஒரு மருத்துவராக வர வேண்டும் என்று உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார். இது எவ்வகையான லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நேற்று இதே மாதிரி யாரோ ஒரு கொஸ்டின் பார்த்தோம். இதுனா லைஃப் டைம் டீல், வாழ்வின் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, கூற்று காரணம் சரியான்னு கேட்குறாங்க. In a newborn child, neurons are not covered by myelin sheath and formed as a child growth. After the growth of myelin sheath, the motor activities which were out of control of the children are under control now. Reason, once the formation of myelin sheath is over, the sensory nerves and motor nerves starts functioning. இப்போ நம்ம தமிழ்ல இதை படிக்கலாம் இருங்க. கூற்று என்ன சொல்றாங்கன்னா, பிறந்த குழந்தையின் நியூரான்களில் மைலின் ஷீத் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதோடைய நியூரான்ல மைலின் ஷீத் இருக்காது. குழந்தை வளர வளர மைலின் ஷீத் உருவாகுது. அப்போது கட்டுப்பாடு இல்லாமல் இருந்த குழந்தையின் உடல் இயக்கம் குழந்தையின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. இப்போ பிறந்த குழந்தை கட்டுப்பாடு இல்லாமல் தானே இருப்பாங்க. அவங்க நடக்கிறதுக்கோ இல்லை நிற்கிறதுக்கோ ஃபர்ஸ்ட் அந்த கட்டுப்பாடு இருக்காது. இந்த இது இருக்கு இல்லையா, இந்த மைலின் ஷீத்னால தான் அவங்க அந்த கட்டுப்பாடு பெறுறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் நியூரானின் மைலின் ஷீத் வளர்ச்சி அடைந்த பின்னரே குழந்தையின் புலன் உணர்ச்சி நரம்புகளும் இயக்க நரம்புகளும் செயல்பட தொடங்குகின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது என்னன்னா கூற்றும் மற்றும் காரணம் இரண்டுமே சரி. நெக்ஸ்ட் பாருங்க, in which of one of the Piaget moral development stages through pain and pleasure the behavior change is regulated. பியாஜேவின் கீழ்காணும் எந்த ஒழுக்க வளர்ச்சி படிநிலையில் துன்பம் மற்றும் இன்பம் மூலம் நடத்தை மாற்றமானது ஒழுங்குபடுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த இதுலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 to 5 years, நிலை 1 1 to 5 ஆண்டுகள். அடுத்து
22nd. When asked about the classification of starfish, a student second standard replied that it belonged to fish. What type of generalization do you find here? ஒரு 2வது படிக்கிற ஒரு குழந்தையிடம் நட்சத்திர மீனானது எந்த வகையில் வரும் என்று கேட்டால் அக்குழந்தை அது ஒரு மீன் தானங்க அப்படின்னு சொல்லுது. அந்த எந்த வகையான பொதுமைப்படுத்துதல் என கண்டறிக. அப்ப அந்த பையன் அப்படி சொல்றாங்க இல்லையா, அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டெஃபிஷியன்ட் ஜெனரலைசேஷன், குறைபடு பொதுமைப்படுத்துதல். நெக்ஸ்ட், இதே மாதிரி கூற்று காரணம் கேட்குறாங்க. ஏஷியன் சில்ட்ரன் லெஸ் ஆஃபன் கால் ஆன் சோஷியல் கம்பேரிசன்ஸ் டு ப்ரொமோட் their own செல்ஃப் எஸ்டீம். ரீசன், ஏஷியன் கல்ச்சர் ஹெரிட்டேஜ் ரிஃப்ளெக்ட் சோஷியல் ஹார்மனி. சரியான விடையை கண்டுபிடிக்கவும். ஆசிய குழந்தைகள் தங்களின் சொந்த சுய மதிப்பை உயர்த்துவதற்கு மிகவும் குறைவான சமூக ஒப்பு நோக்கு செய்கிறார்கள். காரணம், ஆசிய கலாச்சார மரபு சமூக நல்லிணக்கத்தை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா அதே தான். போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. அடுத்து, விச் ஆக்டிவிட்டி கம்ஸ் அண்டர் த சென்சிட்டிவிட்டி ட்ரைனிங் ஸ்ட்ராட்டஜி? உணர்வு பூர்வமான பயிற்சி உத்தி பயன்படுத்தப்படும் செயல்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னா எக்ஸ்கர்ஷன், கல்வி சுற்றுலா. அடுத்து, great teachers are not afraid to ask other teachers what they are doing in their classroom denotes teacher is a. வகுப்பறையில் எவ்வாறு செயலாற்றுகிறார்கள் என்று பிறர் ஆசிரியர்களிடத்தில் கேட்பதற்கு சிறந்த ஆசிரியர்கள் பயப்படுவது இல்லை. இச்செயல் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதை குறிக்கிறதுனா கண்டினியூவஸ் லேர்னர், தொடர்ச்சியாக கற்பவர். அடுத்து பாருங்க, டு டெவலப் கிரியேட்டிவிட்டி அமாங் ஸ்டூடெண்ட்ஸ் எ டீச்சர் ஷுட் ப்ரொவைட் ஆக்டிவிட்டிஸ் லைக். அதாவது ஒரு ஆசிரியராகிய நீங்கள் மாணவர்களிடம் ஆக்கத்திறனை வளர்க்க மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் என்னென்னு கேட்குறாங்க. கீழே 4 கொடுத்துருக்காங்க. அதில் எது நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்குறாங்க. எதை செயல்படுத்தணும் அப்படின்னு பார்த்தலாங்களா? ஆப்ஷன் டி, பிசிடி, இந்த 4 தான் செயல்படுத்தணும். கிளர் வினாக்கள் கேட்டல், நூலக பயன்பாட்டை மேம்படுத்துதல், போட்டிகளில் பங்கேற்க செய்தல். இதுதான் ஒரு ஆசிரியராக நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்கிலீஷ்லயும் பார்த்துடலாம். ஆஸ்கிங் ப்ராபிங் கொஸ்டின்ஸ், என்ஹான்ஸ் லைப்ரரி யூசேஜ், என்கரேஜ் டு பார்ட்டிசிபேட்ஸ் இன் காம்படிஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், nowadays learning opportunity are more through social media. கரெக்ட் தானே? இப்பெல்லாம் எல்லாரும் இன்டர்நெட்லேயே எல்லாமே கற்றுக்குறாங்க. our society expects the students to view the dash aspects from it. இன்றைய காலகட்டத்தில் சமூக ஊடகங்களின் வாயிலாக கற்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. அவற்றில் வரும் கருத்துக்களை மாணவர்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என சமூகம் விரும்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த கண்ணோட்டத்தில்னா போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் கான்செப்ட்ஸ், நேர்மறை மற்றும் எதிர்மறையான கருத்துக்கள். A good teacher encourages students to dash during the class. வகுப்பறையில் ஒரு நல்ல ஆசிரியர் dash ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னத்தை ஊக்குவிக்கணும் அப்படின்னா gossip, unwanted thing, தேவையற்றதை குறித்து புறம் பேசுதல். According to McDougall, the 3 aspects of instinctive behavior domains are. மெக்டூகலின் 3 உள்ளார்ந்த நடத்தை கூறின் களங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னன்னா காக்னிஷன், அஃபெக்ஷன், கனேஷன். அறிவுசார், உள்ளம்சார், செயல்சார். Next question, find out the correct option by matching the major components of multimedia with its uses அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி, DCBEA. சரிங்களா? DCBEA அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாடப்பதிப்பு அப்படின்னா என்னன்னா உண்மையற்றதை உயிரோட்டமாக காட்டுதல். அடுத்து உயிரோட்டம் அப்படின்னா என்னன்னா அசைவை காட்சியாக்குதல். ஒளி அப்படின்னா என்னன்னா கருத்துக்களை விளக்குதல். காணொளி அப்படின்னா என்னன்னா வாக்கியங்களை உருவாக்குதல். வரைகலை அப்படின்னா என்னன்னா நகரும் படங்களை இணைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, 28th கொஸ்டின், இது நான் கொஞ்சம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் திருப்பி சொல்றேன். A good teacher encourages students to dash during the class. வகுப்பறையில் ஒரு நல்ல ஆசிரியர் டேஷ் ஊக்குவிக்க வேண்டும், தேவையற்றதை குறித்து புறம் பேசுதலை ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்றது கரெக்டா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.